ஃப்ரெண்ட்ஸ், அன்பார்ந்த மாணவர்களே, இன்றைய பாடத்தில் உங்களுக்கு கொஸ்டின் டேக் பற்றி நடத்த போகிறோம். கொஸ்டின் டேக் அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்னால் ஒரு ஷார்ட் கொஸ்டின் ஃபார்மில் இருக்கும். அது எதுக்காக வேண்டி அதை ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த ஸ்பீக்கர் வந்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வேண்டி லிசனர்கிட்ட கேட்பார், யூஸ் பண்ணுவார். அந்த கன்ஃபர்மேஷனுக்காக வேண்டி பயன்படக்கூடிய ஒரு ஷார்ட் கொஸ்டின் ஃபார்மை தான் டேக் கொஸ்டின் அல்லது கொஸ்டின் டேக் என்று சொல்கிறது. இங்கே கீழே இந்த எக்ஸாம்பிள் இருக்கக்கூடிய அந்த கான்டியூன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஃபார்மில் தான் கொஸ்டின் டேக் இருக்கும். அதுக்கு முன்னால் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும், யூ கேன் கம்ப்ளீட் திஸ் ப்ராஜெக்ட் இன் எ வீக் அப்படிங்கிற சென்டென்ஸை கொடுத்துட்டு கான்டியூ அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷனுக்காக வேண்டி உன்னால் இன்னும் ஒரு வாரத்தில் இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படித்தானே அப்படின்னு கன்ஃபர்மேஷனுக்காக வேண்டி கேட்குறதுக்காக வேண்டி அந்த டேகை அங்கே அந்த ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுகிறார். ஸோ இந்த மாதிரியான கான்டியூ அப்படிங்கிறது இசின்சி அல்லது இஷி இந்த மாதிரியான ஷார்ட் கொஸ்டின் ஃபார்ம்ஸ்களை ஸ்டேட்மெண்ட்டுகளோடு ஆட் பண்ணி விடுவாங்க. இங்கே நாம் முதல்ல தெரியக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால், அதாவது முதல்ல கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் அதை தொடர்ந்து வரக்கூடியது நெகட்டிவ் கொஸ்டின் டேக்காக இருக்கும். அதுதான் நீங்கள் கொடுத்துருக்கோம். எக்ஸாம்பிள், யூ கேன் கம்ப்ளீட் திஸ் ப்ராஜெக்ட் இன் எ வீக். ஆக யூ கேன் கம்ப்ளீட் திஸ் ப்ராஜெக்ட் இன் எ வீக் அப்படிங்கிற முழு ஸ்டேட்மெண்ட்லேயும் எங்கேயுமே நாட் அப்படிங்கிறது இல்லை, நெகட்டிவ் பார்ட்டிக்கிள் இல்லை. ஸோ அல்லது நெகட்டிவ் வெளிப்படுத்தக்கூடிய எந்த ஒரு வார்த்தையும் இல்லை. எனவே நாம் போட வேண்டிய டேகு நெகட்டிவ் சேர்ந்த டேக்காக இருக்க வேண்டும். அங்கே பாருங்கள், அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வெர்பு கேன் கம்ப்ளீட் அப்படின்னு 2 பகுதியாக இருக்குது. இப்போ இந்த வெர்புகள் 2 பகுதியாக ரெண்டு வார்த்தைகள் சேர்ந்தோ 3 வார்த்தைகளோ சேர்ந்து வரக்கூடிய வெர்புகளை காம்பவுண்ட் வெர்ப்ஸ் என்று சொல்லுவோம். ஒரே வார்த்தையாக மட்டும் வரக்கூடிய வெர்பை சிங்கிள் வெர்ப் என்று சொல்லுவோம். இப்படி காம்பவுண்டு வெர்பாக வந்திருக்கிறதுக்கு நம்மளுக்கு டேக் போடுறது ரொம்ப ஈஸி. ஏன்னு சொன்னால் கேனு கம்ப்ளீட் 2 சேர்ந்து தான் இங்கே வெர்பு. கேன் அப்படிங்கிறது ஆக்சிலரி, இங்கே மாடல் ஆக்சிலரியாக கேன் யூஸ் பண்ணியிருக்கிறோம். மாடல் ஆக்சிலரியான கேன் யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது கம்ப்ளீட். ஸோ இந்த மெயின் வெர்பு கம்ப்ளீட்டு, ஆக்சிலரி வெர்பு கேன். ஸோ மெயின் வெர்பு அப்படி ட்ராப் பண்ணிடலாம், அந்த கேனை அப்படி நம்ம எடுத்துக்கிடணும். கேனை எடுத்துக்கிட்டு சரி போட்டாச்சு, கேனு போட்டாச்சு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னோன்னா, அங்கே ஸ்டேட்மெண்ட்டில் நாட் இல்லை, அதனால் நம்ம இங்கே நெகட்டிவ் பார்ட்டிகிள் சேர்க்கணும். அதை என்ஓடி நாட்டுன்னு சேர்க்கக்கூடாது. கான்ட்ராக்டட் ஃபார்மான N'(T) அப்படிங்கிற ஃபார்மை தான் சேர்க்கணும். அப்போ அந்த கேனோட அந்த N'(T) சேர்த்தோன்னு சொன்னால் CAN கேனில் உள்ள எண்ணு பேரும் அந்த ஒரு எண்ணு ட்ராப் ஆயிரும், நாட்டில் உள்ள N'(T) இருக்கும். சரியா? அப்போ காண்டு. அடுத்தால் நம்ம போட வேண்டியது இந்த டேகுக்கு ஒரு சப்ஜெக்டு. அது என்ன அப்படின்னா, அந்த ஸ்டேட்மெண்ட்டில் உள்ள சப்ஜெக்டுக்கு பொருத்தமான ப்ரொனவுன். ஏற்கனவே இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்டு யூ அப்படிங்கிறது தான், அதே ஒரு பர்சனல் ப்ரொனவுன் தான். அதே பர்சனல் ப்ரொனவுனை இந்த ஆக்சிலரி ப்ளஸ் அந்த நெகட்டிவ் பார்ட்டிக்கிளோடு நாம் சேர்த்து எழுதிக்க வேண்டியதான். அப்போ காண்ட் யூ. எப்படி யூ வந்துச்சு தெரியுதா? இந்த சென்டென்ஸினுடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, ஒரிஜினல் மெயின் ஸ்டேட்மெண்ட், அதில் உள்ள சப்ஜெக்டு யூ, அது ஒரு பர்சனல் ப்ரொனவுன் தான். அப்போ யூனா யூ அப்படிங்கிறது வந்துடும். சரிங்களா? அப்போ காண்ட் யூ. புரியுதா இது? சரி, புரிஞ்சிருக்கும். சரி, இது காம்பவுண்ட் வெர்ப். காம்பவுண்ட் வெர்ப்னு என்ன சொன்னால், கேன் கம்ப்ளீட் 2 வார்த்தையாகவோ 3 வார்த்தையாகவோ இருக்கும். வில் ஹேவ் கம்ப்ளீட்டட் இப்போ 3 வார்த்தை வந்துடுது. இதைகளெல்லாம் தான் காம்பவுண்ட் வெர்ப் என்று சொல்லுவோம். காம்பவுண்ட் வெர்ப் வந்துட்டால் நமக்கு பிரச்சனை இல்லை. இந்த காம்பவுண்ட் வெர்பில் உள்ள ஆக்சிலரி முதல்ல எடுத்து எழுதிக்கிட்டு அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டில் நெகட்டிவ் இல்லைன்னா நெகட்டிவ் பார்ட்டிகிள் சேர்த்துக்கிட்டு அந்த சென்டென்ஸுடைய சப்ஜெக்ட் யூவுக்கு அப்படிங்கிறது பொருத்தமான பர்சனல் ப்ரொனவுன் என்னென்னு பார்த்து யூ. பர்சனல் ப்ரொனவுன்ஸ் என்னென்ன இருக்குது முதல்ல அப்படிங்கிறது நீங்கள் விளங்கிக்கணும். அதாவது ஐ, வி, யூ, ஹி, சி, இட், தே. ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே. இந்த 7 தான் பர்சனல் ப்ரொனவுன்ஸ். இதை தான் நாம் டேகோட சப்ஜெக்டில் போட போகிறோம். இங்கே டேகோட சப்ஜெக்ட் எது? யூ.
டேகோட வெர்பு எதுனா காண்ட். ஓகே ரைட், அதை போட போகிறோம். ஸோ இது தவிர வேறு என்ன நம்ம வந்துட்டு இந்த ப்ரொனவுனுக்கு பதிலாக போடலாம்னா, அந்த சென்டென்ஸுடைய சப்ஜெக்ட் தேர் என்று இருந்துச்சுனால் THERE தேர். தேர் இஸ் எ ஓப்பரா திஸ் வீக் அப்படின்னு இருக்கு வச்சுங்களேன். தேர் இஸ் எ ஓப்பரா திஸ் வீக். ஓப்பரானா ஒரு மியூசிக்கல் ப்ரோக்ராம் அப்படிங்கிற மாதிரி. திஸ் வீக் there's a opera this week. there is an opera this week அப்படிங்கிறது இருக்குன்னு சொன்னால், அப்போ இங்கே தேர் தான் சப்ஜெக்ட்டு. வெர்பு வந்துட்டு சிங்கிளாக இஸ் இருக்குது. எனவே அந்த இஸ்ஸு கூட நாட்டை என்டி, அதாவது என் அப்பாசிட்டியை சேர்த்துக்கலாம். இஸ்ன்ட் தேர் சப்ஜெக்ட்டுங்கிறனால அங்கே இஸ்ன்ட் தேர் என்ற கொஸ்டின் டேக் போட வேண்டும். சரியா? there is an opera this week isn't there என்று வர வேண்டும். ஸோ அதை வந்து உங்களுக்கு எதுக்காக வேண்டி சொன்னேன் அப்படின்னா, சப்ஜெக்ட் தேராக இருந்தால் அந்த டேக்கில் வரக்கூடிய சப்ஜெக்ட்டும் தேராக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி சொன்னேன். சரி, இப்போ இந்த ரெண்டாவது பாயிண்ட்டை பாருங்கள். த சப்ஜெக்ட் ஆஃப் த கொஸ்டின் டேக் இஸ் எ பர்சனல் ப்ரொனவுன் எக்ஸப்ட் தேர். இதை தான் நான் சொன்னேன். விச் இஸ் எ சப்ஸ்டிடியூட் ஃபார் த சப்ஜெக்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். இந்த இப்போ பாருங்கள், அந்த போன சென்டென்ஸில் யூ அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட்டுடைய சப்ஜெக்டாக இருந்துச்சு. இங்கே அடுத்த எக்ஸாம்பிள்ஸில் பாருங்கள், மாலதி அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். ஸ்டேட்மெண்ட்டுடைய சப்ஜெக்ட் யாருன்னா மாலதி. இங்கே ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். இங்கே காண்ட் அப்படிங்கிறது CAN அப்பாஸ்ட்ரோஃபிட்டியே நான் வந்துட்டு கேபிட்டல் லெட்டர்ஸில் போட்டிருக்கேன். ஏன்னா அந்த பாயிண்ட்டை வலியுறுத்துறதுக்காக வேண்டி தான் நான் அதை பெருசுப்படுத்தி காட்டியிருக்கேனே தவிர, நீங்கள் பரீட்சையில் கொஸ்டினில் ஆன்சர் எழுதும் பொழுது இப்படிலாம் கேபிட்டல் லெட்டர்ஸில் போடக்கூடாது. சாதாரணமாக சி ஸ்மாலில் தான் போடணும், ஏ ஸ்மாலில் தான் போடணும், என் ஸ்மாலில் தான் போடணும், அப்பாஸ்ட்ரோஃபி போடணும், டீயும் ஸ்மாலில் தான் போடணும், அந்த யூவும் ஸ்மாலில் தான் போடணும். ஒவ்வொரு பாயிண்ட்டை வலியுறுத்துறது, எந்த பாயிண்ட்டை நாம் அங்கே அந்த எக்ஸ்ப்ளனேஷனில் சொல்லியிருக்கணும், அந்த பாயிண்ட்டை வலியுறுத்துறதுக்காண்டி அந்த இடத்துல மட்டும் இங்கே என்ன செஞ்சுருப்பேன், கேபிட்டல் லெட்டர்ஸ் போட்டு காமிச்சிருப்பேன். ஏன்னா நான் கீப் நோட்ஸ் அப்படிங்கிற ஆப்பில் இருந்துட்டு உங்களுக்கு டைப் பண்ணி அனுப்புகிறேன். நான் வேர்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் இங்கே பிரச்சனையாகிட்டு MS வேர்ட்ஸு. அப்போ கீப் நோட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு போல்டு லெட்டர்லாம் எழுத முடியலை, கலர்லாம் கொடுக்க முடியல. அதனால தான் நான் இங்கே ஹைலைட் பண்ணுறதுக்காக வேண்டி கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எக்ஸாமில் எழுதும் போது என்ன எழுதணும், ஸ்மால் சி, ஸ்மால் ஏ, ஸ்மால் என், அப்போஸ்ட்ரோஃபி, ஸ்மால் டி. அதே போல் OU அதுவும் ஸ்மால் லெட்டர்ஸில் எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இப்போ ரெண்டாவது பாயிண்ட் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இப்போ மாலதி இஸ் ரைட்டிங் ஏ லெட்டர்னு இருக்குது. இப்போ பாருங்கள், மாலதின்னு வந்திருக்குது இங்கே சப்ஜெக்ட்டு. ரைட்டு, ஓகே. இஸ் ரைட்டிங் அப்படிங்கிறது தான் வெர்பு. ப்ரெசன்ட் கன்டினியூஸ் டென்ஸை ஃபார்ம் பண்ணுது. இஸ்ஸும் ரைட்டிங்கும் சேர்ந்து ப்ரெசன்ட் கன்டினியூஸ் டென்ஸை ஃபார்ம் பண்ணுது. இங்கே நான் உங்களுக்கு டச் பண்ணிக்கிறேன். இப்போ இது காம்பவுண்ட் வெர்பு. இப்போ இது என்னது, காம்பவுண்ட் வெர்பு. எதனால் காம்பவுண்ட் வெர்பு? இதில் சிங்கிள் வேர்டு மட்டும் என்னவா இல்லை, வெர்பா இல்லை. இது போன இதில் பாருங்கள், இன்னும் அது வரலன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போ பாருங்கள், மாலதி இஸ் ரைட்டிங் லெட்டர். இஸ் ரைட்டிங் வெர்பு ரெண்டு பகுதியாக இருக்குது, அதனால் காம்பவுண்ட் வெர்பு தான் அது. ஸோ ரைட், அப்போ நம்மளுக்கு என்ன பிரச்சனை இல்லை. இந்த மெயின் இஸ்ஸுங்கிறது ஆக்சிலரி, ரைட்டிங்கிறது மெயின் வெர்பு. ஆக்சிலரியை வச்சுக்கிட்டு மெயின் வெர்பை என்ன செய்வோம், அப்படி ட்ராப் பண்ணிடுவோம்னா விட்டுருவோம். ரைட்டு, இஸ்ஸு போட்டாச்சு. அந்த முழு ஸ்டேட்மெண்ட்டில் எங்கேயாவது நாட்டு இருக்கா, இல்லை. அப்போ நம்ம இங்கே நாட்டு சேர்க்க வேண்டியதுக்கு, அந்த நாட்டை எப்படி சேர்க்கணும், என் அப்போஸ்ட்ரோஃபி டி என்று சேர்க்க வேண்டும். இஸ்ன்ட்டு போட்டாச்சா, இஸ்ன்ட்டு போட்டாச்சா. சரி, மாலதியை கொண்டு அப்படி போட முடியாது, அதுக்கு இணையான பர்சனல் ப்ரொனவுன். மாலதியை நம்ம என்ன சொல்லுவோம், ஷீன்னு சொல்லுவோம். அதனால் ஷீன்னு போடணும். ஓகே, அப்போ மாலதி இஸ் ரைட்டிங் லெட்டர்னா இஸ் இன் ஷீ. ஓகே, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பாருங்கள், தேர்ட் பாயிண்ட். இஃப் த வெர்ப் ஆஃப் த மெயின் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஏ காம்பவுண்ட் ஒன், த டேக் பிகின்ஸ் வித் த ஆக்சிலரி ஆஃப் த காம்பவுண்ட் வெர்ப் இட்செல்ஃப். நான் ஏற்கனவே சொன்ன பாயிண்ட் தான் இது. அதுக்கு இங்கே எக்ஸாம்பிள், ராஜா இஸ் ரீடிங் ஏ நாவல். ராஜா இஸ் ரீடிங் ஏ நாவல். இஸ் ரீடிங்கிறது காம்பவுண்ட் வெர்பு, ரெண்டு பகுதியாக இருக்கலாப்பா. அப்போ நம்ம என்ன செய்யணும், இஸ் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்பு அப்படியே எடுத்துக்கணும். அந்த முழு பகுதியிலையும் நாட் எங்கேயுமே இல்லை, அதனால் இஸ்ன்ட் என்று போட்டுக்கொள்ள வேண்டும். இப்போ ராஜாவை தூக்கி அப்படி போடக்கூடாது. ராஜாவுக்கு இணையான பர்சனல் ப்ரொனவுன் என்ன அப்படின்னா, ராஜாவுக்கு நம்ம ஹீன்னு சொல்லுவோம். அதனால் ஹீ, இஸ்ன்ட் ஹீ. புரிஞ்சுதா? அப்போ ஃபோர்த் என்ன பாருங்கள், இஃப் த வெர்ப் ஆஃப் த மெயின் சென்டென்ஸ் இஸ் எ சிங்கிள் ஒன். இப்போ தான் வரும், அந்த வெர்பு வந்துட்டு ஒரு வேர்டாக இருந்துச்சுன்னா, சிங்கிள் ஒன்னா ஒரு வேர்டாக இருந்துச்சுன்னா, காம்பவுண்ட் வெர்பு இல்லாமல் ஒரு வேர்டு வெர்பாக இருந்துச்சுன்னா, அது பொதுவாக என்ன வரும், சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் வரும், சிம்பிள் பாஸ்டென்ஸ் வரும். அதுதான் அங்கே சிங்கிள் ஒன் அப்படிங்கிறது. இஃப் த வெர்ப் ஆஃப் த மெயின் சென்டென்ஸ் இஸ் எ சிங்கிள் ஒன், த டேக் இஸ் ஃபார்ம்டு வித் த அப்ரோப்ரியேட் ஃபார்ம் ஆஃப் டூ.
அப்போ என்ன செய்யணும், அந்த வெர்பை பிரிக்கணும். டூ ப்ளஸ் வெர்ப் ஒன்று அல்லது டஸ் ப்ளஸ் வெர்ப் ஒன்று அல்லது டிட் ப்ளஸ் வெர்ப் ஒன். அதை தான் ஃபார்ம் ஆஃப் டூ பேஸ்ட் ஆன் த டென்ஸ் ஆஃப் த மெயின் வெர்ப் அண்ட் த நம்பர் ஆஃப் த சப்ஜெக்ட் அப்படிங்கிறது அதுதான். சரியா? இப்போ பாருங்கள், இந்த எக்ஸாம்பிளை பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக விளங்கிக்கிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸாம்பிள் ஒன்று பாருங்கள், மாலதி சிங்ஸ். ஏன் அந்த சிங்ஸை நான் கேபிட்டல் லெட்டர்ஸில் போட்டிருக்கேன்னா, கொஸ்டின்லாம் இப்படிலாம் இருக்காது. நாம் சொல்கிறது அது வந்து சிங்கிள் வெர்பு அப்படிங்கிறது காட்டுறதுக்காக, ஒரு வார்த்தை மட்டும் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதை நாம் என்ன செஞ்சுருக்கோம், ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக இங்கே கேபிட்டல் லெட்டர்ஸில் போட்டிருக்கேன். மாலதி சிங்ஸ் வெரி வெல். இதுதான் ஸ்டேட்மெண்ட். அடுத்தால தொடர வேண்டியது என்னது, கொஸ்டின் டேக். என்ன போட வேண்டும், சிங்ஸ் என்று சிங்கிள் வெர்பை எப்படி பிரிக்கணும், சிங்ஸ் எஸ் சேர்ந்து வந்துன்னா அல்லது இஎஸ் சேர்ந்து வந்துச்சுன்னா டஸ் ப்ளஸ் வெர்பு ஒன் என்று பிரிக்க வேணும். டஸ் ப்ளஸ் வெர்பு ஒன். அந்த வகையிலே இங்கே எப்படி பிரிச்சிருக்கோம், டஸ் ப்ளஸ் சிங்கு தானே வெர்பு ஒன்று, அப்போ டஸ் ப்ளஸ் சிங்குன்னு பிரிச்சாச்சு சிங்ஸை. ஓகே ரைட்டு. இப்போ என்ன செய்யணும், ஆக்சிலரியை மட்டும் எடுக்கணும். இங்கே எது ஆக்சிலரி, டஸ்ஸு தான் ஆக்சிலரி, சிங்கு மெயின் வெர்பு. அப்போ டஸ்ஸுங்கிற ஆக்சிலரியை மட்டும் எடுத்துக்கிட்டு என்டி அப்படிங்கிற நெகட்டிவ் பார்ட்டிக்கல் என் அப்போஸ்ட்ரோஃபி டி சேர்க்க வேண்டும். டஸ்ன்னு போட்டாச்சா, சரி. அடுத்தால நமக்கு டேக் கொஸ்டினுடைய சப்ஜெக்ட் வர வேண்டும். அந்த சப்ஜெக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் யார் சப்ஜெக்ட், மாலதி. ஸோ மாலதிக்கு இணையான பர்சனல் ப்ரொனவுன் என்ன, ஷீ போட்டாச்சா. இப்போ மாலதி சிங்ஸ் வெரி வெல், டசன் ஷீ. இப்போ டேக் ஓவர். ஓகே, ரெண்டாவது சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, மாலதிக்கு பதிலாக சப்ஜெக்ட் தீஸ் கேர்ள்ஸ், இந்த பெண்கள், இந்த பெண் குழந்தைகள் அப்படின்னு வருது. சரியா? அப்படின்னு வரும் பொழுது தீஸ் கேர்ள்ஸ் சிங் வெரி வெல். எங்கே சப்ஜெக்ட் ப்ளூரல் ஆயிருதோ அங்கே வெர்பும் ப்ளூரல் ஆகணும். அங்கே மாலதி ஷீ, அதனால் சிங்ஸ்ன்னு வந்துச்சு. சரியா? ஹீ ஷீ இட்டுனா சிங்ஸ் என்று எழுத வேண்டும் அல்லவா, அதனால், அதாவது வெர்பு கூட எஸ் சேர்த்து எழுதணும்ல, அதனால். இங்கே தீஸ் கேர்ள்ஸ் அப்படின்னா ப்ளூரல், இந்த பெண்கள் அப்படின்னு வந்திருக்கு. இங்கே போய் எஸ் சேர்த்துடக்கூடாது, அப்போ என்ன, சிங்கு தான் போடணும். அதனால தான் அந்த சென்டென்ஸில் தீஸ் கேர்ள்ஸ் சிங் வெரி வெல் என்று இருக்கிறது, சிங்ஸ் என்று இருக்கவில்லை. தீஸ் கேர்ள்ஸ் சிங் வெரி வெல் இருக்குதா, இதுதான் ஸ்டேட்மெண்ட். அடுத்தால தொடரக்கூடியது என்னது, கொஸ்டின் டேக். என்னது, தீஸ் கேர்ள்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரல், சிங்கு இருக்குது. அப்போ சிங்கை பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும், சிங்கோட எஸ் சேர்ந்துருந்தால் டஸ் ப்ளஸ் சிங்குன்னு பிரிச்சிங்களா. சிங்குங்கிறது வெறுப்பு ஒன்று தானே, அப்போ சிங்குங்கிறத டூ ப்ளஸ் சிங் என்று பிரிக்க வேண்டும். அந்த மெயின் வெர்பை ட்ராப் பண்ணணும். மெயின் வெர்பு என்னது, சிங்கு, அதை விட்டுவிட வேண்டும். டூ அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதில் டேக்கில். அப்போ என்னாச்சு, டூ எடுத்தாச்சா. சரி, இந்த முழு ஸ்டேட்மெண்ட்லேயும் பாருங்கள், தீஸ் கேர்ள்ஸ் சிங் வெரி வெல். அதில் எங்கேயாவது நாட் இருக்கா, இல்லை. அப்போ நம்ம நாட் சேர்க்கணும். அப்போ நாட்டை எப்படி சேர்க்கணும், என் அப்போஸ்ட்ரோஃபி டி என்று சேர்க்க வேண்டும். அப்போ டூவும் அந்த என் அப்போஸ்ட்ரோஃபி டி சேர்ந்து டோன்ட்னு ஆகிட்டு. சரி, என்ன ப்ரொனவுன் போட வேண்டும், பர்சனல் ப்ரொனவுன் போடணும்னா தீஸ் கேர்ள்ஸ் அப்படிங்கிறவங்க நம்ம தே என்று சொல்லுவோம். இந்த 7 பர்சனல் ப்ரொனவுன்ஸில் சப்ஜெக்டாக வரக்கூடிய 7 பர்சனல் ப்ரொனவுன்ஸில் தீஸ் கேர்ள்ஸ் அப்படிங்கிறது தேயில் தான் நம்ம கொண்டு வர முடியும். அதனால் அங்கே தேயை போட்டிருக்கோம். ஸோ அந்த டேக்னுடைய சப்ஜெக்ட் தே ஆயிடுது. புரிஞ்சா இப்போ? ஸோ என்ன செஞ்சுருக்கோம், சிங்கை டூ ப்ளஸ் சிங்குன்னு பிரிச்சுருக்கோம். டூவோட என் அப்போஸ்ட்ரோஃபி டி என்ற நெகட்டிவ் பார்ட்டிகளை சேர்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் அந்த தீஸ் கேர்ள்ஸுக்கு பதிலாக பர்சனல் ப்ரொனவுன் தே ஆட் பண்ணியிருக்கோம். ரைட். அடுத்தது பாருங்கள், மூணாவது சென்டென்ஸ்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த எக்ஸாம்பிளில் மாலதி சாங்குன்னு இருக்குது. இதுக்கு முந்தைய சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் சிங்ஸ்ன்னு இருந்துச்சு. இப்போ மாலதி சாங் வெரி வெல் எஸ்டர்டே. ஸோ மாலதி சிங்ஸ் வெரி வெல்னால் மாலதி எப்போதும் நன்றாக பாடுவாள் அப்படின்னு அர்த்தம். மாலதி சாங் வெரி வெல் அப்படின்னு சொல்லி எஸ்டர்டே அப்படின்னா மாலதி நேற்று நன்றாக பாடினாள், முடிந்து போன விஷயம். இது அவளுடைய வழக்கத்தையோ ஹேபிட்டையோ எப்போவும் நல்லா பாடக்கூடியவள் என்ற விஷயத்தையோ சொல்லலை, நேற்று முடிஞ்சு போன விஷயம். அப்போ இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஸோ சேங்குங்கிறது வெர்பு டூ ஃபார்ம், சிங்கினுடைய வெர்பு டூ ஃபார்ம். இந்த வெர்பு டூ ஃபார்ம்களை அல்லது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை எப்படி பிரிக்கணும்னா டிட் ப்ளஸ் வெர்பு ஒன் என்று பிரிக்க வேண்டும். இந்த ப்ராக்கெட்டில் போட்டு காமிச்சுங்க பாருங்கள், டிட் ப்ளஸ் வெர்பு ஒன் என்று பிரிக்க வேண்டும். சேங் இஸ் ஈக்குவல் டு டிட் ப்ளஸ் சிங். ரைட், ஓகே. அப்போ என்ன செய்யணுங்க, ஆக்சிலரி கிடச்சிட்டு மெயின் வெர்பை பற்றி நம்ம சட்டை செய்ய வேண்டியதில்லை, அந்த டிட்டை எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்க்க வேணும்னா, இந்த மாலதி சாங் வெரி வெல் எஸ்டர்டே அப்படிங்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டில் எங்கிட்டாவது நாட் இருக்கா, இல்லை அப்படின்னா நம்ம நாட் சேர்க்கணும், என் அப்போஸ்ட்ரோஃபி டி சேர்க்கணும். அப்போ டிட்டோட என் அப்போஸ்ட்ரோஃபி டி சேர்த்துட்டோம். ரைட்டு. அடுத்தால் என்ன செய்யணும், அந்த கொஸ்டின் டேகுக்கு ஒரு சப்ஜெக்ட்டு. அது என்ன, ஸ்டேட்மெண்ட்டில் உள்ள சப்ஜெக்ட்டு மாலதி. ஒரிஜினல் ஸ்டேட்மெண்ட்டுடைய சப்ஜெக்ட் என்னது, மாலதி. மாலதியை நம்ம ஷீன்னு சொல்லுவோம், அதனால் டிட் இன் ஷீ. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தால் ஃபோர்த் ஒன், மாலதிக்கு பதிலாக சப்ஜெக்ட் தீஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. எதனால் இதை மாற்றி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், டேகில் உள்ள
ப்ரொனவுன் டேக்கில் உள்ள சப்ஜெக்ட்டு மாறும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த மெயின் ஸ்டேட்மெண்ட்டில் உள்ள சப்ஜெக்டையும் மாற்றி கொடுக்குறோம். மாலதிக்கு பதிலாக தீஸ் கேர்ள்ஸ் sang வெரி வெல் yesterday என்று வந்திருக்கிறது. இந்த பெண்கள் நேற்று நன்றாக பாடினார்கள் என்று அர்த்தம். சரி, அப்போ sang எப்படி பிரிக்கணும்? டிட் ப்ளஸ் சிங் என்று பிரித்தாச்சு. டிட் எடுத்துக்கிட்டோம். முழு ஸ்டேட்மெண்ட்லையும் எங்கேயுமே நாட் இல்லை, அதனால் என்ன ஃபர்ஸ்ட் டி சேர்த்துருக்குறோம். டிடின் என்று வந்துவிட்டது. தீஸ் கேர்ள்ஸுக்கு இணையான பர்சனல் ப்ரொனவுன் சப்ஜெக்ட் பர்சனல் ப்ரொனவுன் என்னென்னா தே, அந்த தேயை சேர்த்துட்டோம். சரிங்களா? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தீஸ் கேர்ள்ஸ் sang வெரி வெல் yesterday. டிடின் தே எப்படி வந்துச்சு? sang ரெண்டாக பிரிக்கணும். டிட் ப்ளஸ் சிங் என்று பிரிக்க வேண்டும். அந்த டிட் எடுத்துக்கொண்டு டிட்டோட என்ன ஃபர்ஸ்ட் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த முழு ஸ்டேட்மெண்ட்லையும் எங்கேயுமே நாட் இல்லாதனால தே எப்படி வந்துச்சு? தீஸ் கேர்ள்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு பதிலாக டேக்கில் வரக்கூடிய சப்ஜெக்ட் வந்துட்டு அதுக்கு இணையான பர்சனல் ப்ரொனவுன் ஆக இருக்க வேண்டும். அதனால் தீஸ் கேர்ள்ஸ் நம்ம தேன்னு சொல்லுவோம், அதனால் தே வந்திருக்கு. ஓகே, அடுத்த அந்த ஃபிஃப்த் ஒன்று பாருங்கள். ஃபிஃப்த் பாயிண்ட், சப்ஜெக்ட் ஹிடன் இன் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் இஸ் யூ. எப்பவுமே இம்பரேட்டிவ் சென்டென்ஸை பார்த்தீங்கன்னா அதனுடைய சப்ஜெக்ட் வந்துட்டு யூ வந்துட்டு அந்த சப்ஜெக்டில் வராது, அது ஹிடனாக இருக்கும். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னால் ஹிடனாக இருக்கும். யூங்கிற சப்ஜெக்ட்டு மறைவாக வந்திருக்கும். அப்போ அதுக்கு டேகு போடும்போது இந்த டேக்கில் என்ன சப்ஜெக்ட் வரணும்னு சொன்னால் யூங்கிற பர்சனல் ப்ரொனவுன் வர வேண்டும், சப்ஜெக்ட் பர்சனல் ப்ரொனவுன் வர வேண்டும் என்ற பாயிண்ட் தான் அங்கே சொல்லியிருக்கோம். எக்ஸாம்பிள் பாருங்க. கோ டு யுவர் பிளேஸ், உன்னுடைய இடத்துக்கு போ. இங்கே முன்னால் யூ வந்திருக்கா? வராது. ஏன்னா முன்னால் இருக்கிற ஆளை பார்த்து தான் சொல்கிறோம். கோ டு யுவர் பிளேஸ் அப்படின்னு போட்டு டேகு வில் யூ. இம்பரேட்டிவ் சென்டென்ஸுக்கு நாம் வில் யூ அப்படிங்கிற டேகை யூஸ் பண்ணுவோம். அதனால தான் வில் யூ போட்டிருக்கோம். இங்கே கோங்கிறது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸு, அதனால் டூ ப்ளஸ் கோன்னு பிரிக்கணும் அப்படிலாம் செய்யக்கூடாது. இம்பரேட்டிவ் சென்டென்ஸுக்கு எப்போவுமே வில் யூ, வுட் யூ, won't யூ அப்படிங்கிற மாதிரி தான் டேக் நம்ம ஆட் பண்ணுவோம். அதனால் வில்லு போட்டுட்டோம். யூங்கிறது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இம்பரேட்டிவ் சென்டென்ஸு முன்னால் இருக்கிற ஆளை பற்றி தான் பேசும். யூங்கிறது முதல்ல வராது. யூ கோ டு யுவர் பிளேஸ் என்பதற்கு பதிலாக தான் கோ டு யுவர் பிளேஸ் என்று வந்திருக்கிறது. அதனால் அங்கே யூ தான் சப்ஜெக்ட்டு, அந்த யூங்கிற பர்சனல் ப்ரொனவுனை தான் அங்கே டேக்லையும் சப்ஜெக்டாக போட்டிருக்கோம். ஓகே, இப்போ ஆறாவது பாயிண்ட்டை பாருங்கள். இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் ஃபார்ம் தேர் கொஸ்டின் டேக் வித் கொஸ்டின் டேக்ஸ் என்று இருக்க வேண்டும். Imperative sentences form their question tags with will or would plus you. இப்படி தான் இருக்கும். சமயத்தில் won't வரும். ரைட்டா? சரி, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். ப்ளீஸ் பிரிங் மீ அ கிளாஸ் ஆஃப் வாட்டர். இது ஒரு ரெக்வெஸ்ட்டு, இதுவும் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் தான். அப்போ அதை வில் யூ அல்லது வுட் யூ என்று கொஸ்டின் டேக்ஸ் சேர்க்க வேண்டும். ஏன்? இது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், அதனால். சரி, அடுத்த பாருங்கள். டோன்ட் மெடில் வித் மை பேப்பர்ஸ். என்னுடைய பேப்பர்களை நோண்டாதன்னு அர்த்தம். என்னுடைய பேப்பர்களை டிஸ்டர்ப் பண்ணாத. டோன்ட் மெடில் வித் மை பேப்பர்ஸ், என்னுடைய பேப்பர்களை டிஸ்டர்ப் பண்ணாத. வில் யூ, எதனால் இங்கே வில் யூ போட்டோம்? இது ஒரு வார்னிங், இது இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் தான் வரும். எனவே இங்கே டோன்ட் என்ற நாட் இருக்கிறது. சரியா? அதனால் வில் யூ என்று போட்டாச்சு. ஓகே, ஏழாவது பாருங்கள். ஏழாவது பாயிண்ட்டு, sentences begin with someone, somebody, anyone, anybody, no one, nobody, everything, everyone and everybody take the pronoun they in the question tag. என்ன சொல்லி சென்டென்ஸ் பிகின் வித் சம்மன் அந்த மாதிரின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேட்மெண்ட்ஸுடைய சப்ஜெக்ட்டு சம்மன்னு இருந்தாலோ, சம்படின்னு இருந்தாலோ, அல்லது எனிஒன் இருந்தாலோ, எனிபடின்னு இருந்தாலோ, அல்லது நோ ஒன் இருந்தாலோ, நோபடின்னு இருந்தாலோ, எவ்ரிதிங் இருந்தாலோ, எவ்ரி ஒன்னாக இருந்தாலோ அண்ட் எவ்ரிபடின்னு இருந்தாலோ, இதுக்கு நம்ம கொஸ்டின் டேக்கில் போடக்கூடிய பர்சனல் ப்ரொனவுன் என்னென்னா தே அப்படிங்கிறத இதை சொல்லுது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். நோபடி ஹேஸ் அரைவ்ட் எட். இப்போ நோபடினா ஹேஸ் தான் போடணும், ஹேவ் போடக்கூடாது. ஆனால் இங்கே கொஸ்டின் டேக்கில் பாருங்க, அதனுடைய சப்ஜெக்ட் தே அப்படிங்கிறனால தேக்கு ஹேவ் தான் வரும், அதனால தான் ஹேவ் தே போட்டிருக்கோம். ஐயோ நோபடி ஹேஸில் இருக்குது, இங்கே எப்படி ஹேவாக மாறிச்சுன்னா சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி வெர்பு புளூரல் சப்ஜெக்ட்டுக்கு புளூரலாக இருக்குது, சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு சிங்குலராக இருக்குது. நோபடிங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட், அதனால் ஹேஸ் அரைவ்ட் எட்டுன்னு வந்திருக்குது. அதுக்கு ஏற்கனவே நோ அப்படிங்கிறது சென்டென்ஸில் இருக்குதுனால நம்ம ஹேவின்ட்டு தே போடக்கூடாது, ஹேவ் தே. ஸோ நோபடி அப்படிங்கிறது அதனுடைய ப்ரொனவுன் கொஸ்டின் டேக்கில் வரக்கூடிய சப்ஜெக்ட் என்ன எப்படி இருக்கணும், பர்சனல் ப்ரொனவுன் என்ன இருக்குன்னா தே. ஓகே, சரி, ஓகே. அதுபோல் எவ்ரி ஒன் வில் அட்டெண்ட் த பார்ட்டி, ஓன்ட் தே. இங்கே வில் இருக்குது பார்த்தீங்களா, அதனால தான் என்னது ஓன்ட் தேன்னு வந்திருக்குது. ஏன்னா வில்லில் எங்கேயுமே நாட்டில் இல்லையா அந்த சென்டென்ஸில், அந்த ஸ்டேட்மெண்ட்டில். அப்போது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு நெகட்டிவ் டேக் எடுக்கும். அப்படிங்கிறனால வில் நாட் அப்படிங்கிறதுடைய கான்ட்ராக்டட் ஃபார்ம் ஓன்ட். வில் நாட் அப்படிங்கிறதுடைய கான்ட்ராக்டட் ஃபார்ம் என்னது ஓன்ட். வில்லுண்டுலாம் சொல்ல முடியாது.
ஸோ ஓன்ட்டு போட்டாச்சு. எவரி ஒன்றுக்கு பதிலாக தேங்கிற ப்ரொனவுன் யூஸ் பண்ணணும்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதனால் என்ன போட்டிருக்கோம்? ஓன்ட்டு தே. புரிஞ்சா? சரி, 8th பாயிண்ட் பாருங்கள். when the statements begin with there, the subject of the question tag is always there. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டுடைய சப்ஜெக்ட் தேர்னு இருந்துச்சுன்னா, அந்த ஸ்டேட்மெண்ட்டுடைய சப்ஜெக்ட் தேர்னு இருந்துச்சுன்னா அந்த கொஸ்டின் டேகுனுடைய சப்ஜெக்டும் தேர் தான். அதாவது அந்த பாயிண்ட் தான் இங்கே சொல்லுது. இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க பாருங்கள். there was a pond beside the temple. இந்த கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு பாண்ட், ஒரு குட்டை அல்லது குளம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அது கன்ஃபர்மேஷனுக்காக ஆட் பண்ணக்கூடிய கொஸ்டின் டேக் என்னது? ஏற்கனவே வாஸ் இருக்கா, வாஸோட என்டியை சேர்த்தலாம். வாசண்ட் தேர் அப்படிங்கிறது தான் ஸ்டேட்மெண்ட்டில் சப்ஜெக்ட். அதனால் கொஸ்டின் டேக்லேயும் தேருங்கிற சப்ஜெக்டை போடணும்னு ஒரு பாயிண்ட் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணதுனால அந்த தேர் வந்திருக்கு. சரி, 9th ஒன் பாருங்கள். த வேர்ட்ஸ் ஹார்ட்லி ஸ்கார்ஸ்லி ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது. எஸ்ஸுக்கு பதிலாக சி வர வேண்டும். The words hardly, scarcely, rarely, barely, only and seldom are considered as negative and therefore take positive question tags. பாருங்கள், இந்த ரேர்லியோ செல்டமோ இந்த மாதிரி வார்த்தைகள் வந்தால் கொஸ்டின் டேக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டு நெகட்டிவாக கருதப்பட்டு டேக் வந்து பாசிட்டிவ் டேக்காக ஆக வேண்டும். பாருங்கள், எக்ஸாம்பிள் ஒன்று பாருங்கள். we rarely visit our native town. அப்போது ரேர்லின்னு வந்தாலே அது நெகட்டிவ் அப்படிங்கிறதா கன்சிடர் பண்ணி விசிட் அப்படிங்கிற வெர்பை பிரிக்கணும். விசிட்டுங்கிறது சிம்பிள் ப்ரெசிடென்ஸ், அதாவது வெர்பு ஒன் ஃபார்ம். அதை டூ ப்ளஸ் விசிட் என்று பிரித்து நாட்டு சேர்க்கக்கூடாது. வி தான் பர்சனல் ப்ரொனவுன், அந்த பர்சனல் ப்ரொனவுனை பின்னால் சேர்த்துட்ட வேண்டியதான். அப்போ டூ வி. சரி, செகண்ட் ஒன் பாருங்கள். அஜித் செல்டம் ஸ்பீக்ஸ் இன் இங்கிலீஷ். டஸ் ஹி என்ன அர்த்தம்? அஜித் வந்து ரொம்ப ரொம்ப ரேராக தான் இங்கிலீஷில் பேசுவான். கொஸ்டின் டேக் டஸ் ஹி எப்படி வந்துச்சு? ஸ்பீக்ஸை வந்துட்டு ரெண்டாக பிரிக்கணும். எப்படி? டஸ் ப்ளஸ் ஸ்பீக் என்று பிரிக்க வேண்டும். அப்போ அந்த ஸ்பீக் விட்டுறலாம். டஸ்ஸை வச்சுக்கிட்டோமா? டஸ்ஸு ரைட்டு. செல்டம்னு வந்தால் நாட்டு சேர்க்கக்கூடாது, பாசிட்டிவ் டேக். அதனால் நாட்டு சேர்க்காமல் டஸ்ஸு. அஜித்துக்கு பதிலாக ஹீங்கிற ப்ரொனவுன். அப்போ டஸ் ஹி. ஓகே, ரைட். ஓகே, 10th பாயிண்ட் பாருங்கள். ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் லிட்டில், வித் ஏ லிட்டில் ஆர் ஏ ஃபியூ டேக் நெகட்டிவ் டேக்ஸ். ஏ லிட்டில், ஏ ஃபியூ அப்படிங்கிற எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் பாசிட்டிவ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். சரியா? அதனால் அதுக்கு அப்படி வார்த்தைகள் வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுகளுக்கு போடக்கூடிய கொஸ்டின் டேகு நெகட்டிவ் டேக்காக இருக்க வேண்டும். இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிள் 1. A few germs can be viewed through this microscope. இங்கே பாருங்கள், a few germs பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். கேன் பி வியூடு த்ரூ. அப்போ கேன் பி வியூடு அப்படிங்கிறது காம்பவுண்ட் வெர்பு. கேன் இருக்குது, பி இருக்குது, வியூடு இருக்குது. 3 பகுதிகள் சேர்ந்தது தான் அந்த வெர்பு. அப்போ அதில் உள்ள ஆக்சிலரியை மட்டும் எடுக்கணும். கேனை எடுத்துக்கிட்டோம். a few germs அப்படிங்கிறது பாசிட்டிவ். அப்போ நெகட்டிவ் தேவைப்படுது, நெகட்டிவ் பார்ட்டிகல் என் அப்போஸ்ட்ரோஃபி. அப்போ கேன்ட்டு போட்டாச்சா? தே. ஏன் a few germsங்கிறது தே அப்படிங்கிறதுல வரும், அதனால் தே போட்டாச்சு. ரைட்டா? இதனால் இப்போ கேபிட்டல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஹைலைட் பண்ணுறதுக்காண்டி பண்ணியிருக்கேன். நீங்கள் பரீட்சையில் ஸ்மால் லெட்டர்ஸில் தான் எழுதணும் அந்த டேக்கை. சரிங்களா? அடுத்தால பாருங்கள், செகண்ட் ஒன். ஏ லிட்டில் காஃபி இஸ் லெஃப்ட். கொஞ்சம் காஃபி இருக்குது அப்படித்தானேன்னு கேட்கணும். ஏ லிட்டில் காஃபி அப்படிங்கிறது எப்போவுமே பாசிட்டிவ் தான். அப்போது நம்மளுக்கு இஸ்ஸுங்கிற சிங்கிள் வெர்பு இருக்குது, அதோட இது பாசிட்டிவ் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறனால நெகட்டிவ் டேக் வரணும். அதனால் இஸ்ண்ட். சரி, ஏ லிட்டில் காஃபி. காஃபிங்கிறது இட்டு தானே, அதுக்கு இணையான ப்ரொனவுன் என்னது? காஃபிங்கிறதுக்கு இட்டு, அதனால தான் இஸ்ண்ட் இட் அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகே, ரைட். 11th பாயிண்ட்டை பாருங்கள். 11th ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் லிட்டில் அண்ட் ஃபியூ. இங்கே வெறுமன லிட்டில், வெறுமன ஃபியூ. ஏ லிட்டிலோ ஏ ஃபியூவோ இல்லை. இதுகள்லாம் வந்துட்டு நெகட்டிவ் எக்ஸ்பிரஷன்ஸ், அதனால் டேக் பாசிட்டிவ் டேக்ஸ். அதனால் இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுகள் என்ன செய்யும்? பாசிட்டிவ் டேக்ஸ் எடுக்கும். எக்ஸாம்பிளை பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சுப்போம். ஹீ கேவ் மீ லிட்டில் மணி. அவன் எனக்கு கொஞ்சம் தான் பணம் கொடுத்தான். லிட்டில் மணி. ஸோ லிட்டில்ங்கிறது நெகட்டிவ், அதனால் டேக்கில் நெகட்டிவ் வரக்கூடாது. அப்போ கேவை ரெண்டாக பிரிக்கணும். கேவுங்கிறது வெர்பு 2 ஃபார்ம். டிட் ப்ளஸ் கிவ், டிட் ப்ளஸ் வெர்பு 1, டிட் ப்ளஸ் கிவ். அப்போ அந்த டிட்டுங்கிற ஆக்சிலரியை மட்டும் எடுத்துக்கிட்டு கிவ்ங்கிறத மெயின் வெர்பை விட்டுருவோம். அப்போ டிட் எடுத்துக்கிட்டாச்சா? எடுத்தாச்சு. இப்போ ஏற்கனவே இது நெகட்டிவ், அதனால் நெகட்டிவ் பார்ட்டிகள் போடக்கூடாது. டிட்டு. ஹீ அப்படிங்கிற ப்ரொனவுனை அப்படிங்க கொண்டு வந்துருந்தான். டிட் ஹீ. சரி, செகண்ட் ஒன் பாருங்கள். ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்ட் த கிளாஸ். ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்ட் த கிளாஸ். டூ தேன்னு வந்திருக்கு. ஸோ
few students attended அப்படிங்கிறது அங்கே மெயின் வெர்பு, மெயின் ஸ்டேட்மெண்ட் உள்ள வெர்பு attended. அது என்னது வெர்பு டூ ஃபார்மில் இருக்குது, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அப்போ did ப்ளஸ் attend என்று அதை பிரிக்க வேண்டும், did ப்ளஸ் attend என்று அதை பிரிக்க வேண்டும். அப்போ அந்த டிட் ப்ளஸ் அட்டனில் டிட்டுங்கிறது ஆக்சிலரி, அட்டெண்ட் அப்படிங்கிறது என்னது மெயின் வெர்பு. அப்போ மெயின் வெர்பு அங்கே ட்ராப் பண்ணிடுவோம், டிட்டை மட்டும் வச்சுக்கிடுவோம். சரியா, டிட்டை மட்டும் வச்சுக்கிடுவோம். அப்போ நான் இங்கே டூன்னு போட்டிருக்கேன், அப்போ அது தப்பு, அப்போ அதை டிட்டுன்னு மாற்றணும். அப்படி தானே? இங்கேப்பா இதானே? ஓகே, அப்போ எப்படி மாற்றணும் அதை? அட்டெண்டடை டிட் ப்ளஸ் அட்டெண்ட் தானே பிரிப்போம். அப்போ டிட்டுன்னு போட்டாச்சா? சரி, டிட்டுன்னு போட்டாச்சு. வேணா உங்களுக்கு கேப்ஸ் பண்ணி காமிச்சிடுறேன். டிட்டு. சரி, நாட்டு சேர்க்கணுமா? ஏன்னா ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது நெகட்டிவ் தான், அதனால் நாட்டு சேர்க்கக்கூடாது. சரி, அடுத்தால என்ன? ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது இணையான பர்சனல் ப்ரொனவுன் என்னென்னா தே, அது ப்ளூரல் தானே, அதனால் தே, தேர்ட் பர்சன் ப்ளூரல், அதனால் தேன்னு போட்டாச்சு, டிட் தே அப்படின்னு போட்டாச்சு. ஓகே, ரைட். 12th பாயிண்ட்டை பாருங்கள். த வேர்ப் ஆம் இன் த ஸ்டேட்மெண்ட் டேக்ஸ் ஆன்ட் ஆஸ் இட்ஸ் டேக். ஸோ ஒரு சென்டென்ஸில் ஐ ஆம் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய சென்டென்ஸ்க்கு ஐ ஆம்னு ஆரம்பிச்சிருக்கு, நெகட்டிவ் பார்ட்டிக்கிள் வரல, பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு நாம் போட வேண்டிய கொஸ்டின் டேக் வந்துட்டு AREN அப்போஸ்ட்ரோஃபி T. அதை எப்படி உச்சரிக்க வேண்டும் சொன்னால் ஆரின் என்று உச்சரிக்கக்கூடாது, ஆண்ட், ஆண்ட் ஐ என்று சொல்ல வேண்டும். ஸோ அதை தான் இந்த பாயிண்டில் சொல்லியிருக்கு. ஏன்னு சொன்னால் ஆமின் டை அப்படிங்கிற கான்ட்ராக்டட் ஃபார்ம் இங்கிலீஷில் கிடையாது. ஆமின் டை அப்படிங்கிற ஆமின்ட் அப்படிங்கக்கூடிய கான்ட்ராக்டட் ஃபார்மே இங்கிலீஷில் கிடையாது. அதனால தான் அதுக்கு பதிலாக ஆன் டையை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள். I am a very honest and humble being அப்படின்னு இருக்கு. அப்போ கொஸ்டின் டேக் என்ன? ஆன் டை. ஐ ஆம்னா ஆன் டை. ஓகே, 13வது பாயிண்ட்டை பாருங்கள். சென்டென்சஸ் தட் பிகின் வித் லெட்ஸ் டேக் ஷால் வி. ஸோ லெட்ஸ்ன்னு ஆரம்பிக்கக்கூடிய, லெட்டர்ஸ்னு அர்த்தம், லெட்டர்ஸ் அல்லது லெட்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுகளுக்கு நாம் சேர்க்க வேண்டிய டேகு ஷால் வி. அதை தான் இந்த பாயிண்ட் சொல்லுது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். லெட்ஸ் க்ளோஸ் அவர் ஐஸ் அண்ட் மெடிடேட் ஃபார் சம் டைம் அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு லெட்ஸ்ன்னு ஆரம்பிக்கனால ஷால் வி, அதுதான் அங்கே கொஸ்டின் டேக். அதே போல் ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்கள். லெட்ஸ் ஆல் கோ டு த பீச் திஸ் ஈவினிங், ஷால் வி. லெட்டஸ் என்று அல்லது லெட்ஸ் என்று ஆரம்பிக்கனால ஷால் வி என்ற கொஸ்டின் டேக்கை போட்டிருக்கோம். ஸோ 14வது பாயிண்ட்டை பாருங்கள். Sentences that begin with each of, either of, neither of, both of and all of take plural pronouns as a subject in the question tag. So each of, either of, neither of, both of, all of என்று ஆரம்பிக்கக்கூடிய சென்டென்ஸுகள் அவற்றுக்குடைய டேக் என்னென்னா என்ன பண்ணும்? டேகு புளூரல் ப்ரொனவுன்ஸாக இருக்க வேண்டும். அந்த டேக்குள்ள உள்ள சப்ஜெக்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அப்போ தே தான் வரணும் இல்லையா? அப்போது நெய்தர் ஆஃப் மை டூ பிரதர்ஸ் ஹெல்ப்டு மீ இன் த சிச்சுவேஷன். என்ன அர்த்தம்? நெய்தர் ஆஃப் மை டூ பிரதர்ஸ் ஹெல்ப்டு மீ இன் தட் சிச்சுவேஷன் அப்படின்னா என்னுடைய 2 பிரதரில் ஒருத்தனும் எனக்கு ஹெல்ப் பண்ணவில்லை என்று தான் அர்த்தம். சரியா, 2 பேரில் ஒருத்தனும் ஹெல்ப் பண்ணவில்லை. ஆனால் டேகில் வரக்கூடிய சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருக்க வேண்டும். ஓகே, ஸோ நெய்தர் ஆஃப் மை டூ பிரதர்ஸ் ஹெல்ப்ட் மீ இன் தட் சிச்சுவேஷன். ஸோ நெய்தரில் நாட் இருக்குது, அதனால தான் நாம் இங்கே என்ன போடலை? டிட்டுக்கு அப்புறம் நாட்டு போடல. டிட்டு போட்டாச்சா? போட்டாச்சு. என்ன ப்ரொனவுன் போடுறது அப்படின்னா நெய்தர் ஆஃப் மை டூ பிரதர்ஸ், நெய்தர் ஆஃப் என்று வந்தாலே தே போடணும்னு நம்ம பார்த்துருக்கோம், அந்த தே போட்டாச்சு. சரிங்களா? சரி, டிட் தே. All of us are not eligible to apply for this course. All போட்டாச்சு, we, all we. All of usனா we, all we. சரியா? மை டூ பிரதர்ஸ் அப்படிங்கிறது தே தானே, அதனால தான் தே வந்திருக்கு. சரியா? அங்கே எங்கே? ஃபர்ஸ்ட் ஒன்னில், செகண்ட் ஒன்னில் ஆல் ஆஃப் அஸ்னா அங்கே சப்ஜெக்ட்டு, அதாவது டேக்கில் வரக்கூடிய சப்ஜெக்ட்டு we வரணும். சரி, ஆல் ஆஃப் அஸ் ஆர் நாட் எலிஜிபிள், நாட் வந்திருக்கனால டேக்கில் நாட் இருக்கக்கூடாது. அப்போ ஆர் வி, ஆர் வி. ஓகே, சரி. இப்போ இந்த வீடியோவை இது எவ்வளோ நிமிஷம் ஓடி இருக்கு? 29 நிமிஷம் தான் ஓடி இருக்குது. சரி, இப்போ வந்துட்டு இந்த வீடியோவை இந்த அரை மணி நேரத்தில் இங்கே க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். க்ளோஸ் பண்ணிவிட்டு புக் பேக் எக்ஸசைசஸ் நான் பின்னால் தொடர்கிறது, இதை அடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகே, இந்த வீடியோவை இன்றைக்கான வகுப்புக்கு அனுப்பிட்டு நாளைக்கு வகுப்புக்கு
அந்த எக்ஸசைஸ் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஓகே, இப்போ இந்த வீடியோ இங்கே க்ளோஸ் பண்ணுவோம். இன்ஷால்லா நாளைக்குள்ள கிளாஸில் என்ன பார்க்குவோம்? நாளைக்குள்ள கிளாஸில் புக் பேக் எக்ஸசைஸை நாம் தொடரலாம். ஓகே, இந்த வீடியோவை இங்கே க்ளோஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். நிறைய நட்சத்திரம் இருக்குது.